அப்புறம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் அப்பா டீ ஆத்துறது, பரோட்டா சுடுறது, இந்த மாதிரி வித்தெல்லாம் இருக்கும்ல, அது ரெட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். தண்ணீருக்காக குரல் கொடுப்பேன், நம் பிள்ளைகளின் வருங்காலத்துக்காக குரல் கொடுப்பேன். எனக்கு நீங்கள்லாம் வாக்களித்து என்னை வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் ஒரு தாழ்மையோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பல திட்டங்களுடைய பலன்களை எல்லாம் நீங்கள் அடைய வேண்டும். அதன் மேலே உங்களுடைய ஆதரவு உதயத்தூரியனுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயத்தூரியன். வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி சின்னமாக்கிய தாமரை சின்னத்தை வாக்களியுங்கள். நான் வெற்றி பெற்று சென்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆளுங்கட்சி வரிசையிலே அமர்ந்திருப்பேன். இரட்டை இலைக்கு பதிலாக எங்க மாவட்ட செயலாளர் சொன்னார், முளைச்சின்னத்துக்கு போடுங்க. மற்ற தொகுதிகள்லாம் இரட்டை இலைக்கு போடுவாங்க. அடுத்த கட்டம் இரட்டை இலைக்கு போடலாம். தயவுசெய்து ஏன்னா நம்ம பெரியவங்க வந்து இரட்டை தேடுவாங்க. அதுக்காக தான் மாவட்ட செயலாளர் சொல்றாரு. உதயசூரன் சின்னத்துக்கு தான் நீங்க வாக்களிக்கணும். வாக்களிச்சாத்தான் இந்த வீடெல்லாம் கட்டி கொடுத்தது யாரு? இந்த மேல்தளி தட்டி கொடுத்தது யாரு? எல்லாம் கலைஞர் பேர்ல கட்டணுது. பாமக ஜெயிக்குதா, தமிழ் தேசம் ஜெயிக்குதா, திலகமாமா ஜெயிக்கிறாங்கன்னெல்லாம் கிடையாது. மக்கள் வெல்ல வேண்டும், அதற்காக நிற்கும். அடுத்த முதலமைச்சர் நானுங்களா? அதான் பாப்பாவே சொல்லிட்டாங்களே. அப்புறம் என்ன பாப்பா பேரு என்ன படிக்கிற? ஏப்ரல் 19 வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபம். வாக்குப்பெட்டியில 2வது இடம், 2வது இடத்துல அண்ணன் மலையரசனுடைய பேர் இருக்கும். நன்றி. பிரச்சாரத்தை முடிச்சுக்கலாமா? அதான் சொல்லிட்டாங்கல்ல. இது என்னன்னு தெரியுதா? செங்கல். செங்கலை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு ஞாபகம் வந்துருது. பாருங்க, போன தேர்தலில் பிரச்சாரத்துக்காக கையில் எடுத்தாரு, அப்படியே தூக்கி போட்டு போயிட்டாரு. அப்படி தாங்க அவங்க. இப்போ நான் அதை தூக்கிட்டு வரேன். இப்போ அந்த செங்கலை காணும் தேடிட்டு இருக்காரு பாவம். மரியாதைக்குரிய